நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஃபெய்த் தட் ட்ரெஷர்ஸ் இட்டர்னிட்டி, நித்தியத்தை பொக்கிஷமாக கருதும் விசுவாசம் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? பத்திரிகை நிருபர் ஒருத்தர் ஒரு பணக்காரரை பார்த்து இவ்விதமாக ஒரு கேள்வி கேட்டாராம். ஹவு மச் இஸ் எனஃப்? ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் அது போதுமானது அப்படின்னு சொல்லி. அதற்கு அந்த பணக்காரர் என்ன பதில் சொன்னாராம்? ஜஸ்ட் a little bit more. இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும். ஒருவேளை ஏழையா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். ஆனால் உலகத்திலேயே பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும் என்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாக்கோபு ஐஸ்வர்யவான்களை குறித்து ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே சொல்லிக்கொண்டே வரார். குறிப்பாக இந்த 5ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 1 முதல் 6 வரை சொல்லியிருக்கிறார். அவைகளை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. இன்றைக்கான செய்திக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஃபெய்த் தட் ட்ரெஷர்ஸ் இட்டர்னிட்டி, நித்தியத்தை பொக்கிஷமாக கருதும் விசுவாசம். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்கிறது என்பதை குறித்து தான் யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இந்த விசுவாசம் நித்தியத்தை பொக்கிஷமாக கருதக்கூடியது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்தே ஐஸ்வர்யவானை குறித்து எழுதி கொண்டே வரார். 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இவ்விதமாக வாசிக்கிறோம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். சோ தாழ்ந்த சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது ஏழை, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக எப்படி ஒரு புது சிருஷ்டி, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுடைய ஒரு பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, அது மாத்திரமல்ல உடன் சுதந்திரராக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு உயர்த்தப்பட்டார்களோ அதை குறித்து மேன்மை பாராட்ட கடவர்கள். ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு எல்லாம் இருந்தது, செல்வம், செழிப்பு, ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவில்லை. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒருவேளை அவர்களுடைய அந்த உலக சம்பந்தமான உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவில் இருப்பதனால அவர்களுடைய ஸ்தானத்துல எந்த ஒரு குறைவும் இல்லை. எபேசியருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கும் போது எப்படி அவர் உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கின்றவர்களை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துல பட்சபாதம் காட்டாத விசுவாசம் என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்கும் போது கூட இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். எப்படி பட்சபாதம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க? திருச்சபையில கூடி வரும்போது ஒருவேளை பொன் மோதிரமும் மினுக்கான வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை ஐஸ்வர்யவான்களுக்கு முதல் இடத்தை, நல்ல ஒரு இடத்தை கொடுக்கறாங்க. இது அன்றைக்குள்ள அந்த அவங்களுடைய ஐக்கியத்துல காணப்பட்டது. இதை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். 3ஆம் அதிகாரத்துல ஒருவேளை நேரடியாக எழுதாமல் இருந்தாலும் மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்றாரு. உலகத்துக்குரிய ஞானத்தை குறித்து சொல்லும் போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, கசப்பான பொறாமை இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது விரோதம். விரோதம் அப்படின்னு சொல்லும் போது சுயநலத்தோடு இருக்கக்கூடிய லட்சியம், ஆசை இருக்கும்.
ஸோ இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான்களை குறித்து பார்க்கும்போது கூட சுயநலம், சுயநலத்துக்குரிய ஒரு ஆசை, விருப்பம் இருப்பதாக நாம் பார்க்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் அதே போல ஐஸ்வர்யவான்களை குறித்து ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்க்கக்கூடியது என்னன்னா, அவர்கள் தங்களுடைய ஒரு பலத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, ஒருவேளை நாங்க நாளைக்கு இந்த சிட்டிக்கு போவோம், அங்க பிசினஸ் பண்ணுவோம், திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலும் யாக்கோபு இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லிக்கொண்டே வரார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லிக்கொண்டே வரார். ஆனால் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் 2 விதங்களில் அவர்களை குறித்து சொல்றார். ஒன்னு என்ன சொல்றார்னா, ஐஸ்வர்யவான்களின் பரிதாபமான நிலை அல்லது துயரமான நிலை, the tragic condition of the rich. அடுத்தது என்ன சொல்றார்னா, எப்படி அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதையும் இந்த பகுதியில சொல்றார். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, the tragic condition of the rich. ஐஸ்வர்யவான்களின் பரிதாபமான அல்லது துயரமான நிலை. இந்த 6 வசனங்கள்ல 3 காரியங்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐஸ்வர்யவான்கள் இவர்கள் விசுவாசிகளா இல்லது திருச்சபைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களா அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே நம்ம அறிந்து கொள்ள கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஆனால் ஒருவேளை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது நம்ம ஜாக்கிரதையோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சாலமோன் கூட பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. ஸோ இந்த ஐஸ்வர்யம் ஒரு ஆபத்தான நிலைக்கு நம்மை கொண்டு சென்று விடும். ஒருவேளை விசுவாசிகளாக இருந்தாலும் கூட சில நேரத்துல விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்துக்கான மாற்றங்கள் தெரிந்து கொண்டே வர வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டே வராத பட்சத்துல சில நேரத்துல அவர்கள் உண்மையாகவே விசுவாசிகளா என்கிற கேள்வி நமக்கு வர வேண்டும். ஓகே, இவர்கள் விசுவாசிகளோ அல்லது ஆண்டவரை அறியாதவர்களோ, ஆனால் ஐஸ்வர்யவான்கள் அவர்களுடைய பரிதாபமான நிலை என்ன? 1ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் அப்படின்னு சொல்றார். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள். ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம். என்ன நிர்பந்தம் அப்படின்னு சொல்லல, ஆனால் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களுக்காக சாதாரணமாக அழுங்கள் அப்படின்னு சொல்லல, அலறி அழுங்கள். ஸோ ஒருவேளை இது கூட ஒருவேளை விசுவாசிகளாக இருப்பதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போன அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு சொல்லி, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை அதே விதமான ஒரு காரியத்தை தான் இங்க வேறு விதமாக யாக்கோபு சொல்றார் என்று வைத்து கொண்டோம் என்றால், இது நிச்சயமாகவே விசுவாசிகளை குறித்து தான் சொல்றார் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். முதல் வசனத்திலேயே அவர்களுடைய நிர்பந்தங்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம 3ஆம் வசனத்துல பார்க்கக்கூடியது என்னன்னா, கடைசி பகுதியில கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாட்களிலே, கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்துல நம்ம இம்மீடியட்டா நாம் யோசிக்க வைப்பது என்னன்னா, ஓ, இப்போ நம்ம யுத்தங்களை குறித்து கேள்விப்படுறோம், வார்ஸை குறித்து கேள்விப்படுறோம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புறதை குறித்து கேள்விப்படுறோம், கொள்ளை நோயை குறித்து கேள்விப்படுறோம். ஸோ இதுதான் கடைசி காலம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம்.
கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும், அதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அதுவும் புதிய ஏற்பாடு சொல்லக்கூடியவைகளை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் மற்றும் கடைசி வருகை அது வரைக்கும் காணப்படக்கூடிய நாட்கள் தான் கடைசி நாட்கள். ஒவ்வொரு நாளுமே நாம் எப்படி விசுவாச வாழ்க்கையில் நடக்கிறோம் என்பது முக்கியம். ஆண்டவருடைய நாள் வரப்போகுது என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளுமே நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். இங்க ஐஸ்வர்யவான்களுடைய ஒரு துயரமான காரியம் என்னவென்றால், அவர்கள் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. கடைசியாக அவர்களுடைய பரிதாபமான துயரமான ஒரு காரியம் என்னவென்றால் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதுவும் கடைசி பகுதியில, கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில், ஒருவேளை ஒரு ஆட்டை அடித்து அதை விற்பதற்கு முன்னதாக, அல்லது கோழியை கூட கட் பண்ணி விற்பதற்கு முன்னதாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை பார்த்துருப்பீங்க. நல்லா சாப்பிட கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடும்போது நல்லா வெயிட் போடும். அதற்கு பிறகு அவங்க அதை அடித்து அதை விற்பனை செய்வாங்க. இந்த இடத்துல அதே விதமான ஒரு காரியத்தை தான் யாக்கோபு சொல்ல வர்றார். என்ன சொல்றாருன்னா, கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் கிட்டத்தட்ட நீங்க நெருங்கி விட்டீர்கள், உங்களுடைய அழிவு நெருங்கி விட்டது, உங்களுக்கான தீமை நெருங்கி விட்டது என்பதை தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார். ஒருவேளை இதை வைத்து தான் பார்க்கும்போது ஒருவேளை உங்க விசுவாசிகளாக இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி விசுவாசிகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னது போல சில பேர் விசுவாசிகள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், ஆண்டவர் என்பதை அவர்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய இந்த இயேசுவானவர் எனக்கு தேவை என்று அவரை அழைத்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நமக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அழிவு காத்திருக்கிறது என்பது இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அவர்களுடைய ஐஸ்வர்யவான்களுடைய துயரமான ஒரு காரியம். அடுத்தது, எப்படி அவர்கள் இந்த துயரமான நிலைக்கு சேர்ந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 4 காரியங்கள் இந்த 6 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவர்களுடைய பொசஷன்ஸ், அவர்களுடைய பொக்கிஷங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஐஸ்வர்யவான்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்த மற்றவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவருடைய செல்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, இறுதியாக அவருடைய பவர், அவருடைய அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, எப்படி அவர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை தங்களுக்காக பயன்படுத்தினார்கள் அதை குறித்து நாம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. 3ஆம் வசனத்துல, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களில் பொக்கிஷங்களை சேர்த்தீர்கள். இந்த இடத்துல அந்த பொக்கிஷங்களை குறித்து பார்க்கும்போது பொக்கிஷங்களை சேர்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ
இந்த காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, பொக்கிஷங்களை தங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஈவன் அவர்கள் தங்களுக்கே பயன்படுத்திக் கொண்டார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால், அவர்கள் சேர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஈவன் அந்த சேர்த்துக் கொண்டவைகள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, துருப்பிடித்து அடுத்தது அந்த துரு கூட அவங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருக்கிறது. அக்கினியைப் போல, நெருப்பைப் போல அவங்களுடைய மாம்சம், அவங்களுடைய சரீரம் சதை தின்னக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹோர்ட் பண்றது, அதாவது சேர்த்து வைக்கிறது. இப்படிப்பட்ட விதங்கள்ல சேர்த்து வைக்கிறது தவறு. சேமித்து வைப்பது நல்லது. ஆக்சுவலா சில நேரத்துல நம்ம சேமித்து வைப்பது கூட தவறு. ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் நம்முடைய அனுதின தேவையை சந்திப்பார். அவர் கூட சொல்லியிருக்கிறாரே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். சேமித்து வைப்பது நல்லது. ஆனால் ஹோர்ட் பண்றது, அதாவது சேர்த்து 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 வைக்கிறது தவறு. இந்த இடத்துல ஐஸ்வர்யவான்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு? இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். அதுதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுகிறார்கள். ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சியும் இருக்காது, துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது புரியக்கூடிய விதத்துல இருக்குது. ஆனா பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பரலோகத்துல நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும்? முதலாவது, இயேசுவானவரே நமக்கு சிறந்த பொக்கிஷமாக இருக்கிறார். நாம் அந்த விதமாக பார்க்கும்போது அவரை குறித்து யோசிப்பதும், அவரை குறித்து அறிந்து கொள்வதும், அவரிடத்தில் அன்பு கூறுவதுமே நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நாம் உற்சாகமாக உதாரத்துவமுள்ள ஒரு இருதயத்தோட கொடுப்பது கூட பரலோகத்துல நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அந்த 2 வசனத்துக்கு பிறகு முக்கியமான ஒரு காரியத்தை இயேசுவானவர் சொல்றார். என்ன சொல்றார்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஸோ பூமியில உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய இருதயம் அங்கதான் இருக்கும். பரலோகத்துல சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய இருதயம் அங்கே காணப்படும். கிறிஸ்தவ விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக காணப்படும் என்றால், அது நித்தியத்தை பொக்கிஷமாக கருதக்கூடிய விதத்துல காணப்படும். That will treasure eternity. இந்த இடத்துல இயேசுவானவர் அதை குறித்து சொல்றார். ஆனால் யாக்கோபு அந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லும்போது, அவர்கள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹோர்ட் பண்ணி கொண்டே இருந்தார்கள். யாருக்கும் பயனற்ற விதத்துல அது காணப்பட்டது. அது தவறு. ஆனால் சேவிங் நல்லது. விசுவாசமும் செல்வமும், விசுவாசமும் பணமும், இவைகளை குறித்தே
பிரசங்கிக்கக்கூடிய விதத்துல, இவைகளை குறித்தே போதிக்கக்கூடிய விதத்துல ஒருவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல 10% ஆனா அது 10% அப்படின்னு சொல்லும்போது, அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். 10% ஆண்டவருக்கு. அடுத்தது ஒரு 10% நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சேர்த்து வைக்கணும்னு சொல்றார். எந்த விதத்துல? இந்த ஐஸ்வர்யவான்கள் சேர்த்து வைத்தது போல அல்ல. 10% ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக அல்லது சில எமர்ஜென்சிஸ், சில நேரத்துல நமக்கு தெரியாமலே சில தேவைகள் அல்லது சில காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதற்காக ஒரு 10% சேர்த்து வைக்கக்கூடியது. அடுத்தது 80% அதுதான் வைத்து வாழ்க்கையை நடத்தணும். நம்முடைய தேவைகள், அத்தியாவசியமான தேவைகளுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது சேர்த்து வைக்கிறது தவறு அப்படின்னு நாம் யோசிக்கக்கூடாது. ஆனா இந்த விதங்கள்ல சேர்த்து வைக்க கூடாது. இரண்டாவதாக, இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு துயர நிலை, ஒரு கஷ்டமான நிலை காணப்பட்டது அப்படி என்றால், அதை குறித்து 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது அப்படின்னு சொல்றார். இதன் மூலமாக நாம் என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஐஸ்வர்யவான்கள் மக்களை ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். They used people for gain. ஒருவேளை இவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா எவ்வளவு தருவேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதை சரியாக கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா கூலியை கூட கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட விதத்துல மனிதர்களை அவங்களுடைய சுய லாபத்திற்காக இவர்கள் பயன்படுத்தினவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள்னு சொல்றாரு. அடுத்தது கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட், அதிகமாக யாருக்கும் பயன்படாத விதத்துல சேர்த்து வைக்கிறாங்க. இரண்டாவது, வேலை செய்கிறவங்களுக்கு தகுந்த கூலிய அவங்க கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க. மூன்றாவது அவங்க செய்யக்கூடியது என்னன்னா, அதை குறித்து 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் அல்லது ஆடம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். அப்படி சொல்லிட்டு தான் கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயத்தை போஷித்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவங்களுடைய எல்லா விதமான செல்வத்தை சுய இன்பத்திற்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். They used wealth for pleasure. அவங்களுடைய செல்வத்தை சுய இன்பத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, சுகபோகத்திற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். யாருக்குமே உதவாத விதத்துல சேர்த்து வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, வேலை செய்தவர்களுக்கான கூலியை கொடுக்காம இருந்தாங்க. மூன்றாவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை தங்களுடைய சுய இன்பத்திற்காகவே அவர்கள் பயன்படுத்தினார்கள். இறுதியாக நாம் 6ஆம் வசனத்துல பார்க்கக்கூடியது என்னன்னா, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. They used power against the righteous. அதிகாரத்தை நீதிமான்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு பணம் இருப்பதனால அதை ஈவன் தவறான விதத்துல கூட பயன்படுத்தினார்கள். ஈவன் 2ஆம் அதிகாரத்துல அவர் 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக
இழுக்கிறார்கள். இந்த இடத்துல அப்படிதான் நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். தங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டார்கள். பீப்பிள சரியாக அவங்க ட்ரீட் பண்ணல. அவங்களுடைய சுய லாபத்திற்காக ட்ரீட் பண்ணாங்க. அடுத்தது செல்வத்த அவங்களுடைய சுய இன்பத்திற்காக செலவழித்தார்கள். இறுதியில ஈவன் பணம் அதிகமாக இருப்பதனால ஈவன் நான் நினைக்கிறேன் லாயர்ஸ், ஜட்ஜஸ கூட விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்படிப்பட்ட 4 விதங்கள்ல ஐஸ்வர்யவான்கள் காணப்பட்டதுனால தான் அவர்களுடைய துயரமான, பரிதாபமான நிலையை குறித்து இந்த பகுதியில் எழுதுறார். ஒருவேளை இந்த பகுதி ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறது. அதே நேரத்துல ஒருவேளை விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நமக்கு கூட ஒரு எச்சரிப்பாகவும், அதே நேரத்துல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் எந்த விதத்துல பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, எந்த விதத்துல பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிந்து கொள்வதின் மூலமாக எந்தெந்த விதங்கள்ல பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் நித்தியத்தை பொக்கிஷமாக கருதக்கூடிய விதத்துல இருக்க வேண்டும். பணம் என்று சொல்லும்போது நான் முதல்ல சொன்னேன்ல, ஈவன் பணக்காரங்களுக்கு கூட அது போதும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய விதத்துல இல்லை. இன்னும் கொஞ்சம் இருந்தா பெட்டர் அப்படின்னு தான் யோசிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. ஆகவே பணம் நம்மை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியவே முடியாது. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறா இருக்கிறது. ஆனால் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய அவர் நமக்கு ஒரு திருப்தியை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தர முடியும். ஆகவே அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் எப்படி அவரில் நாம் திருப்தியை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் கவனத்தை செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் Faith that perseveres in suffering, துன்பங்களில் நிலைத்திருக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.